பச்சை துண்டு போட்ட போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அதிமுக அடிமைகளின் கூடாரமாகி விட்டதாக கூறினார். திமுக அரசு தரும் ஊக்கத்தொகை காரணமாக தமிழகத்தில் நெல் உற்பத்தி அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழர் என்ற உணர்வு இருந்தால் பழனிசாமி வாய் திறந்து பாஜகவை கண்டிப்பாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணார். இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹70 156 ஆகும். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹50 131 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அதனாலதான் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 வழங்குவோம்னு 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமித்து தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்வதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார்.